அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 நியூஸ் தமிழ்நாடு ரிலேட்டடா பார்ப்போம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா இஸ்ரோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ரிலேட்டடா பெரும்பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நம்ம முதல்வர் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு சில பகுதிகளில் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறத இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா பெரும்பாலை அகழ்வாராய்ச்சி குறித்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த இடத்துல டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. Graffiti marks resembling geometric symbols were among the potsherds discovered during the archaeological excavations undertaken by the Tamil Nadu ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்டாவே பார்க்குறோம். கிராஃபிட்டி மார்க்ஸ் வித் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ஒரு கிராஃபிட்டி மார்க் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ல வந்து நமக்கு ஜியாகிரபிக்கல் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலை அப்படிங்கிற பகுதியில். ஓகேவா? பெரும்பாலையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாலை எங்க இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த பெரும்பாலை அகழ்வாராய்ச்சி தளம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ recently graffiti marks with geometric symbols were discovered in which place அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா பெரும்பாலை அப்படிங்கிறத போடலாம். சரிங்களா? ரீசென்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்றோம் நம்ம. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கிராஃபிட்டி மார்க்ஸ் வித் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதை பத்தி தான் சொல்றாங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது பொதுவாண்டு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐ மீன் பிசி அப்படின்னா பொதுவாண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் காமன் எரா அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேவா? காமன் எரா அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறது தான் காமன் எரா. ஓகேவா? பிஃபோர் காமன் எரா அப்படின்னா நம்ம கிறிஸ்து பிறப்பிற்கு முன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பிஃபோர் காமன் எரா. ஸோ பிசிஇ 6th செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனுடைய டைம் பீரியட், அந்த பொருட்களோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் காமன் எரால 6th செஞ்சுரியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற என்ன நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆர்டிகல் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் ஏஜா, அயன் ஏஜா, காப்பர் ஏஜா, அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தோம்னா 6th செஞ்சுரி பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அயன் ஏஜ் சார்ந்த கண்டுபிடிப்புகளாக இருக்கு, அயன் ஏஜ் சார்ந்த ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி முக்கியமா இன்னும் சில விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு இந்த ஆர்டிகல். பெரும்பாலை அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம்னா, பெரும்பாலை இஸ் லொகேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் நாகவதி அப்படிங்கிற இந்த நதி. இந்த நாகவதி அப்படிங்கிற இந்த நதிக்கரையில அமைஞ்ச நகரமாக இருக்கிறது தான் இந்த பெரும்பாலை அப்படிங்கிறது. ஓகேவா? பெரும்பாலை அப்படிங்கிறது எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு நாகவதி அப்படின்னு சொல்றோம். பாலாரோட ஏன்ஷியன்ட் பாலார் கொடுத்துருக்காங்க. மேபி பாலாரோட பழைய பெயரா கூட நமக்கு இருக்கலாம். ஏன்ஷியன்ட் பாலார் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நாகவதி அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் பாலார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் காவேரி ரிவர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் காவேரி நிறைய இருக்கு. ஸோ அந்த வகையில் பெரும்பாலை is located on the bank of நாகவதி ரிவர். ஓகேவா? நாகவதி அப்படிங்கிற நதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலை நாகவதி நதி பார்த்தோம்னா காவிரியோட ட்ரிபியூட்டரியா இருக்கு. ஓகேவா? மற்றபடி இன்னொரு இலக்கியம் சார்ந்த ஒரு சான்று வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொங்கு மண்டல சதகம் a 13th century literary work by கார்மேக கவிராயர் ஆஃப் விஜயமங்கலம் ரெஃபர்டு டு பெரும்பாலை as the northern boundary of கொங்கு ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொங்கு ரீஜியனோட நார்தன் பவுண்டரின்னு எதை சொல்றாங்கன்னா பெரும்பாலை அப்படிங்கிற பகுதியை சொல்றாங்க. ஓகேவா? கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். சேலம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்தோட நார்தன் பவுண்டரி, ஓகேங்களா, வடக்கு எல்லையா எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலை அப்படிங்கிற பகுதி, தருமபுரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலை அப்படிங்கிற பகுதி வந்து நமக்கு வடக்கு எல்லையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற இந்த நூல்ல கார்மேக கவிராயர் அப்படிங்கிறவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஓகேவா? அப்ப இதெல்லாம் நமக்கு இந்த இலக்கியம் சார்ந்த சான்றுகள் அதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கு. கார்மேக கவிராயர் அப்படிங்கிறவர் கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற அவருடைய ஒர்க்ல கொங்கு மண்டலத்தோட நார்தன் பவுண்டரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப இதுல இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு இந்த ஒரு ஆர்டிகல்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனாலதான் இதை ஒரு முக்கியமான ஆர்டிகலா பாக்குறோம். என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத
ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிட்டி மார்க்ஸ் வித் ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத பெரும்பாலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். என்ன டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 6th century BCE அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் ஏஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெரும்பாலை அப்படிங்கிறது நமக்கு நாகவதியோட அந்த நாகவதி அப்படிங்கிற நதிக்கரையில் அமைந்த ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க்கில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொங்கு மண்டல சதகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கார்மேக கவிராயர் அவர்களால் எழுதப்பட்டுச்சு. அதில் கொங்கு மண்டலத்தினுடைய வடக்கு எல்லையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெரும்பாலை அப்படிங்கிற நகரம் இப்போதைக்கு தருமபுரியில மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டாட்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த டாட்கோ ஓகேவா ரீலான்ச்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரீலான்ச்டு அப்படின்னா ஆல்ரெடி இருந்திருக்கு, மறுபடியும் இப்போ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது IATA அப்படின்னு சொல்லுவோம். கனடாவை சேர்ந்த ஒரு ஏர் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா கனடாவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யார் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை யார் பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். முன்னாடி ஹவுசிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, வீடு கட்டி கொடுக்கறத மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆதிதிராவிடர் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான இந்த முக்கியமான ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் யார் இருக்காங்கன்னா டாட்கோ வந்து நமக்கு இருக்காங்க. ஓகேவா? அவங்கள பத்தின வெப்சைட்ல பார்த்தோம்னா அந்த ஒரு வரியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ டாட்கோ தான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சர்டிஃபிகேஷனை யார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டேரக்டா அங்கதான் நம்ம போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் நடத்துறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். டாட்கோ, தமிழகத்தை சேர்ந்த டாட்கோ தான் இதை நடத்துறாங்க. யாருக்காக நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் கம்யூனிட்டிஸ். எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு ஹெல்ப் தெம் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படியே நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம இந்த டாட்கோ வச்சு இந்த சர்டிபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. மறுபடியும் இப்ப அதை ரீலான்ச் பண்ணி மறுபடியும் இப்ப கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தனியா நிதி ஒதுக்கப்பட்டு இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்ததை பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இஸ்ரோ சார்ந்த ஒரு செய்தியை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவோட இஸ்ரோல அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது நகரப்போகுது. ஓகேவா? புஷ்பக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்பக் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ்னு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். SSLV அப்படின்னு ஒன்று இருக்கு, PSLV அப்படின்னு இருக்கு, GSLV அப்படின்னு இருக்கு. GSLVயோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் லான்ச் வெஹிக்கிள் LVM-3 அப்படின்னு சொல்றோம். ஓகே, லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு லான்ச் வெஹிக்கிள்ஸா இருக்கு. அந்த வகையில புதுசா இஸ்ரோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. 2 விஷயம் பண்றாங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஒன்னு ப்ராஜெக்ட் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் சூர்யா அப்படிங்கறதுல என்ன பண்றாங்கன்னா NGLV அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கறத பண்றாங்க. அடுத்தது புஷ்பக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா RLV அப்படின்னு சொல்றோம். அது என்ன RLV அப்படின்னு பார்த்தோம்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ரீயூசபிள், மறுபயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விண்கலன், மறுபயன்பாட்டு விண்கலன் அல்லது மறுபயன்பாட்டு ஏவுகலன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற அதனுடைய பேர் தான் புஷ்பக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னா அதனுடைய பேர் புஷ்பக். ஓகேவா? ஸோ இதனுடைய டெஸ்டிங் அப்படிங்கிறது 3 கட்டங்களாக நடந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு, செகண்ட் ஃபேஸும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. இப்போ தேர்ட் ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. எங்க நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால சித்ரதுர்கா அப்படிங்கிற ஒரு ஓடுதளம் இருக்கு, இங்கதான். ஓகேவா? ஸோ இந்த சித்ரதுர்கா ஓடுதளத்துல நேற்று கண்டக்ட் பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அதை பத்தின ஒரு செய்தி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த தேர்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக சித்ரதுர்காவில் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு இந்த விண்கலத்தை வந்து ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போயிட்டு மேல ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து டிராப் பண்ணுவாங்க. ஸோ டிராப் பண்ணி இது சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அதனாலதான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம விண்கலத்தை அனுப்புறோம், அது போய் அந்த சேட்டலைட் அங்க வச்சுட்டு மறுபடியும் திரும்பி பூமிக்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி லேண்ட் ஆகணும். அதனாலதான் அதை ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் தேவையான பார்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டு அடுத்த லான்ச்சுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? புதுசா ஒரு விண்கலத்தை உருவாக்கணும்ன்ற தேவை இதனால நமக்கு இல்லாம போகும். சரிங்களா? அப்ப அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? நமக்கு நிறைய காஸ்ட் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், எஃபிஷியன்ட்டா இருக்கும். அப்ப இதை நல்லா டெவலப் பண்ணிட்டோம், நல்லா அட்வான்ஸ்டா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட இஸ்ரோக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இது வந்து முடியும். ஓகேவா? ஒரு விண்கலத்தை வச்சு 10 to 20 சேட்டலைட் வரைக்கும் நம்மளால அனுப்பிக்க முடியும். சரியா? சரி, ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் மேல இருந்து அனுப்புறாங்க. ஸோ அது டைரக்டா வந்து ரன்வேவை பார்த்து ரன்வேல லேண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பிரேக்ஸ் அண்ட் இந்த பேராஷூட்டை அப்ளை பண்ணி பிரேக் போட்டு கரெக்டா நிப்பாட்டுதா அப்படிங்கிறத அந்த லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகி கரெக்டா லேண்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. பேராஷூட்டும் ஓப்பன் ஆகி கரெக்டா பிரேக் போட்டு முடிச்சிருக்கு. பிரேக் போட்டு லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை தான் நமக்கு இஸ்ரோ சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல 3 டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. 3 ஸ்டேஜஸுமே சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பத்தின அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பாக்குறப்ப. சரியா? ஸோ புஷ்பக் அப்படிங்கிறதா இதனுடைய பெயர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் பேர் நமக்கு முக்கியம். ஏன்னா தமிழகத்தை சேர்ந்த நபராக இருக்காரு. ஸோ யார் ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துப்பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட, இந்த புஷ்பக் ப்ராஜெக்டோட டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புஷ்பக் ப்ராஜெக்டோட டைரக்டர் யாருன்னா முத்துப்பாண்டியன் அவர்கள் தான். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 3 முக்கியமான நியூஸஸை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இன்னைக்கு பார்த்தது. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.